பெட்டி கடைகளில் சரஞ்சரமாக தொங்குற மூங் தாலை பார்த்தாலே நம்ம வாங்காமல் விட மாட்டோம். அந்த மூங் தாலை நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுதான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு நல்ல நயமான பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4-5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கலர் காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஈரத்தெல்லாம் அந்த துணி உள்வாங்கிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உணர்த்தி விடுங்க. தேவைப்பட்ட அந்த துணியை வச்சு அப்படியே மேலே நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்தோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த ஈரப்பதம்லாம் போயிடும். அதாவது பருப்பு ஈரப்பதமாக தான் இருக்கும். நல்லா தண்ணியாக கையில் ஒட்டுறதெல்லாம் போயிட்டு அப்படியே பதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே உணரட்டும். உணர விட்டு இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பில் ஈரத்தன்மை நல்லா தெரியும். ஆனால் கைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஈரமும் இருக்காது. அதாவது தண்ணியே நீங்கள் பார்க்க முடியாது. பருப்பில் ஈரப்பதம் இருக்கிறனால தான் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ இந்த மாதிரி அரிக்கரண்டி உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் அந்த மாதிரி அரிக்கரண்டியை வச்சு அதில் நீங்கள் இந்த பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். எண்ணெயில் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேணும்னா சின்ன கடாய் இருந்துச்சுன்னா அதில் வேணால் போட்டு கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது கண்ணு தட்டு மாதிரி பாத்திரங்கள் இருந்தாலும் எண்ணெய் சட்டிக்குள்ளே இறக்கி அப்படியே பொரித்து அந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துடலாம். ஆனால் அந்த பாத்திரத்தை நீங்கள் உள்ளே இறக்கும் போது எண்ணெய் கொப்பளித்து வெளியே வந்துடக்கூடாது. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பை 4-5 தடவை பிரித்து போட்டு இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. கலரும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரும். அப்போது நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லை சிறுத்தி, தேவைப்பட்டால் ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு இதை ஒரு துணியில் போட்டுட்டு மேலே நல்ல டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் தொடச்சி எடுக்கலாம். அப்போ இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வந்துடும். கண்டிப்பாக எண்ணெய் இருக்கும். ஏன்னா நம்ம அரிக்கரண்டிக்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துருக்கோம்ல, அதனால் எண்ணெய் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக 1-2 டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பரான மூங் தால் கிடச்சிரும். அதுக்கப்புறம் கையில் எண்ணெய் ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. பாருங்கள், பருப்பு அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கா? இப்போ இதில் சுவைக்காக நாம் தூளுப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். காரம்லாம் எதுவும் தேவை கிடையாது. தூளுப்பு அப்படி லைட்டாக ஒரு பிஞ்ச் கூட இருக்கிற மாதிரி, அதாவது வாயில் வச்சா இது சால்ட் டேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மூங் தால் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கடைகளில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு அசத்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.